ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தத்தை துல்லியமாக நான் எந்த இடத்துல கடந்து சென்றேனோ அந்த கடந்து சென்ற இடத்திலேயே எனக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து, இதை குறித்து இந்த மாதத்திலே நான் இந்த காரியத்தை செயல்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த வசனங்களை தியானத்திற்கு நான் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் இடைப்பட்ட காரியம் ஆச்சரியமாயிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட அவர் பேசி இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 58வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நிச்சயமாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மறைவான வார்த்தைகளை, இந்த மறைவான மன்னாவை ஆவியானவர் எங்களுக்கு பேசி வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தைகள் எங்களை இன்றைக்கு புடமிடட்டும். இந்த வார்த்தை யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அந்த மறைபொருள் எங்களுக்கு வெளிப்படட்டும். நீர் பேசும் இடைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு துல்லியமான வார்த்தை நான் போன இடத்துல கிடைச்சது என்ன தெரியுமா? நித்தமும் உன்னை நடத்துவேன். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அந்த வார்த்தையை எடுத்துட்டு ஓடி வந்து, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எடுத்துட்டு ஓடி வந்து இங்க பைபிள் எடுத்து தேடி அந்த வசனத்தை பார்த்துட்டு அதுல இருந்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். நித்தமும் உன்னை நடத்துவேன். இதனால இந்த மாசம் முழுவதும் நடத்துவேன், இந்த வருஷம் முழுவதும் நடத்துவேன், நான் இது வரைக்கும் நடத்தி வந்தது போல நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வரல. இன்னைக்கு சொல்றாரு டெய்லி. அல்லேலூயா. உன்னை இன்னைக்கு என்ன சொல்றாரு? நித்தமும் நடத்துவேன். ஆண்டவருடைய நடத்துதலை இந்த மாதத்திலே நாம் பார்க்க போகிறோம். இயேசு நம்மை நடத்தக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொண்டு வர போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் நடத்துவாரு அப்படின்னு சொல்லும் போது அதே வசனத்துல மகா வறட்சியான காலங்கள்ல அந்த வறட்சி வந்தாலும் அதுல ஒன்ன நடத்துறது ஒரு வித்தியாசம்தான். அப்ப நம்ம சில வேளைகள்ல நினைப்போம், ஜெபிக்கிற எங்களுக்கு என்ன காரியம்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வனாந்தரத்துல பாதையில இருந்தாலும் நான் உன்னை நடத்துறத இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தது போல உன்னை நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரது நாள்ல உங்களை நடத்துகிறது வனாந்தர வறட்சியான எந்த ஒரு செழிப்பில்லாத காலங்கள்ல கூட கர்த்தர் உன்னை நடத்துறத நீ பாப்பன்னு சொல்றாரு. அது எப்படி இருக்குமா? ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துகிறது போல இருக்குமா? இந்த மாதத்துல ஆத்மா திருப்தி அடையும். ஆத்மா திருப்தி அடையணும்னா ஆத்மாக்குள்ள நமக்குள்ள நடக்கிற காரியம் நமக்கு தெரியாது. அது என்ன செய்யணும்? அது திருப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வேற எதையுமே தேட விடாது. எந்த ஒரு காரியத்தையும் அது 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 அடையாது. அந்த காரியம் வேதத்துல பாத்தீங்கன்னா மரியாள் வந்து கர்ப்பம் தரித்த உடனே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இருக்கு, அங்க எலிசபெத்தை பார்க்கிறதுக்கு மரியாள் அங்கிருந்து கடந்து போவாங்க. அந்த தாயார் அங்க போய் கடந்து போய் அங்க போய் நின்ன உடனே மரியாளும் மார்த்தா அந்த எலிசபெத் ரெண்டு பேரும் அங்க பேசிக்கொள்வாங்க. பேசிக்கொள்ளும் பொழுது அவங்க வாழ்த்தின வாழ்த்துதலை கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, என் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று அப்படின்னு. அப்ப சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, என் ஆத்துமா களி கூறுகிறது. அவங்க சொல்லுவாங்க,
ஆத்மாவே சந்தோஷப்படுதான். என் தேவனுடைய தாய் என்னை வாழ்த்தின உடனே என் ஆத்துமா களி கூறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை அந்த மக உணர்ந்தது போல ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமா திருப்தி அடையும் இந்த மாதத்துல. அல்லேலூயா. நான் இந்த வாங்கணும்னு என்ன யோசிச்சேன்னா, என்னுடைய ஆத்துமா இந்த சபையார் தான், அவங்கெல்லாம் திருப்தி அடைகிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவரை நான் நன்றி சொல்றேன். என்ன ஆத்துமாக்களை நீர் திருப்தியாக்குறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல. எங்க தண்ணீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் போல இருக்கும். வற்றாத நீரூற்று உனக்கு இந்த மாதத்துல ஆசீர்வாதமா இருக்கும். உன் எலும்புகள் நினமுள்ளதுனா உன் எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்த போறார். வறட்சியான காலங்கள் மாறுகிறது. கர்த்தர், ஏன்னா வறட்சி மாறுதுன்னா கர்த்தர் வந்துட்டார்னு அர்த்தம். வறட்சிக்குள்ள கர்த்தர் வந்துட்டா அந்த காலங்கள் மாறிடும். வறட்சி மற்றவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உன்னை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகமான தண்ணீர் உள்ள தோட்டத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருப்பார். நீ எப்பொழுதும் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிற இடத்திலே நீ தங்கி தாபரிப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளை பின்தொடர்வேன், எப்பொழுதும் என் பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன். வறண்ட சூழ்நிலை வரும் பொழுதும் இந்த மாசத்துல என் பிள்ளைகளை வழி நடத்துறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க, என் பிள்ளைகளை, அதாவது கிறிஸ்துவை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளை நான் இந்த மாதத்துல நீ வழி நடத்துறத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. உன்னை நான் எந்த சூழ்நிலையில வழி நடத்துறேன், எதை நிறைவாய் உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ பார்ப்ப. உன் எலும்புகள் வலிமை பெறும், உன் எலும்புகள் பலப்படும், உன் சரீரங்கள் பலப்படும். நீ எப்பொழுதும் தண்ணீருள்ள தோற்றம் போல இருப்பாய். ஒருபோதும் உன் நீரூற்று வற்றாது, வற்றாது. இந்த வார்த்தை தேவன் தீர்க்கமாக கொடுத்திருக்கிறார். நீங்க நம்பினீங்கன்னா இந்த தீர்க்கம் நிறைவேறி தீரும். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் இதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் கிடைச்ச உடனே என்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னார். அப்ப நான் இஸ்ரவேல் ஜனங்களை தான் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மன்னாவை கொடுப்பாங்க. அந்த மன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிடுறதுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்த நாள் எடுத்து வச்சா அந்த மன்னா என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும், இரவு கெட்டு போயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குற அரிசி கூட அப்படிதான் இருக்கு. தண்ணி ஊத்தி வச்சா அடுத்த நாள் கெட்டு போயிடுது. மண்ணா போல ஆயிருச்சு நம்ம சாப்பிடுற அரிசி இன்னைக்கு. ஆனா அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் விசேஷித்தது. பாருங்க, சனிக்கிழமை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெட்டிப்பா கொடுப்பாராம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேலை செய்யக்கூடாது, அவங்க தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். அதனால என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ரெட்டிப்பா கொடுத்து அந்த மன்னா ஞாயிற்றுக்கிழமை கெட்டு போகாது. பைபிள் சொல்லுது அது மனுஷகுமாரனுடைய நாளாம். மனுஷகுமாரனுடைய நாள். அந்த ஓய்வு நாளிலே இயேசு என்ன செய்யறாரு, குணமாக்குகிறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த குணமாக்குற தன்மை என்ன செய்து இந்த மன்னாவை கெட்டு போகாதபடி பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த சனிக்கிழமை அந்த உணவை அந்த மன்னாவை அவங்களுக்கு ரெட்டிப்பா கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் அவங்க அதை உட்கொள்ளும் பொழுது ஒரு சேதம் இருக்காது, அதே சுவையோடு கூட அவங்களுக்கு இருந்திருக்கிறது. கர்த்தர் அதனால கர்த்தர் இந்த நம்மளை நடத்தக்கூடிய காரியம் அப்படிதான் இருக்க போகுது. அவர் நாட்களிலே அவர் நம்மை போஷிக்கும் பொழுது கெட்டு போகாத தன்மை உண்டாகும், பாதுகாக்கப்பட்டது உருவாக்கப்படும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற காரியம் பாருங்க, மேன்மையான ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் தேடி இப்போ சபைக்கு ஜனங்க வரும்பொழுது எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு போதுமானதா இருக்கும். எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அவங்க தேடி வருவாங்க. உணவு இல்ல, உடை இல்ல, வீடு இல்ல, அவங்க வாடகை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை, பல காரியங்களை தேடி வருவாங்க. கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் அவங்க தேடி வரும் பொழுது, அவங்க ஓடி வரும் பொழுது எப்படி இருக்குமா, அவங்க ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்குமா. இனி அவர்கள் தொய்ந்து போகிறதில்ல. யாரு? என் ஜனம். என்ன தேடிக்கொண்டிருக்கிறவன், என்னையே நம்பி இருக்கிறவன், என்னையே சார்ந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காரியம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் தேடி வர்றவங்களுக்கு, இந்த நன்மையை தேடி வருகிற என் ஜனத்திற்கு நான் அவங்க ஆத்துமா செழிப்பா இருக்கிற காரியத்தை கொடுக்க போகிறேன். அது நீர் பாய்ந்திருக்கிற தோட்டம். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, 1ஆம் சங்கீதத்துல அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எப்பொழுதும் எங்க இருப்பாங்களாம், அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கிட்ட இருப்பாங்களாம். யாரு? அவங்களுக்கு ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்காரு. என்னன்னா, எவன் ஒருத்தவன் இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கிட்ட வந்து நிக்கிறானா, அவன் யாரா நிற்பான்னா, இரவும் பகலும் வேத வசனத்தில், அவருடைய வார்த்தையில, வசனத்துல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த தோட்டத்துல, இந்த நீர்ப்பாய்ச்சலான இடத்துல தண்ணீர் எப்பொழுது வந்துருக்கு. எப்படின்னா, நீங்க இந்த மாசத்துல நீங்க என்ன நடத்துறேன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, அதுவும் டெய்லி நடத்துறேன்னு இருக்கீங்க. என் எலும்புகள் தொய்ந்து போகிற நேரத்துல என் எலும்புகளை நீங்க பலப்படுத்துறேன் இருக்கீங்க. அது போக இன்னைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லிருக்கீங்க, என்ன வந்து நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம் போல என்ன மாத்தி, வறண்ட அந்த நீரூற்று என்னென்ன இடங்கள்லாம், எந்த இடம் உங்க வீட்டுல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, இல்ல உங்களுடைய எதுல நீங்க நினைச்சுக்கங்க, வறண்டது போல இருக்கோ, அதுல தண்ணீர் பாய்ச்சப்படும். அது நீரூற்றாய் மாறும். கர்த்தர் ஒரு மேகத்திற்கு கட்டளையிடுவார், அது எழும்பி அது என்ன செய்யும், தன் பணியை பெய்ய ஆரம்பிக்கும். அங்கே தண்ணீர்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். மேகத்துக்கு கட்டளையிடும் காலம் இந்த காலமா இருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்றாங்க, இனி தொய்ந்து போறதில்ல. ஏன் இந்த வாழ்க்கையை அப்படி கொடுத்துட்டாரு, ஏன் இது இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இப்படி இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேனே நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுற, இனி நீங்க தொய்ந்து போகிறதில்லை என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். இனி நீங்க தொய்ந்து போகிறவர்களாய் இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த காலத்துல நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். என்னன்னா, இரவும் பகலும் என் வேத வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட எப்படி இருப்பானா, தன் காலத்துல கனி கொடுக்கிறவனா இருப்பானா, எப்பயுமே செழிப்பா பச்சை பசேன்னு. இது நானும் ரொம்ப காலம் பாத்துக்கிறேன், இவங்க அப்படியே செழித்தொங்கிட்டே போறாங்கன்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் என் ஜனத்தை நடத்துகிறேன். அவர் இயேசு சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை நடத்துறேன், நான் என் பிள்ளைகளை நடத்துறேன், என் பிள்ளைகளோட கடந்து செல்கிறேன். நான் வரும்பொழுது வனாந்தரம் செழிப்புள்ளதாய் மாறும். நீதிமொழிகள் 11:25 வசனத்திலே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்.
எது செழிப்பா இருக்குமா? இரவும் பகலும் வேத வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் என்ன செய்வாரு? ஆண்டவரு அந்த அந்த நீரூற்று அண்டைகளை கொண்டு போய் வைத்து அவங்களை போஷித்து செழிப்பாக்கி வைத்திருக்கிறவர் சொல்றாரு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், ரிட்டர்ன் கொடுக்கப்படும். அல்லேலூயா. உதாரணத்துவம்னா என்னங்க? உதார குணம்னா என்னங்க? எவன் கொடுக்கிறானோ, ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறவனுடைய ஆத்துமா இந்த மாதத்துல செழிக்குது. ஆத்துமா கொடுக்கப்படணும். எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் முக்கியத்துவம், எனக்கு நீர் தான் முக்கியத்துவம் என்று சொல்லி நம்ம ஆத்மாவை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, நீர் என் பிள்ளைகளை பார்த்து கொள்வீர், நீர் என் குடும்பத்தை பார்த்து கொள்வீர், நீர் என்னுடைய ஆத்மாவை காவல்காரராய் இருக்கிறீர், அதை நீர் பார்த்து கொள்வீர் என்று அவர் இடத்துல கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீங்க கொடுக்கிற காணிக்கை, எவன் கொடுக்கிற காரியம் உண்டாகுதோ அவன் எப்படி இருப்பானா? செழிப்பு இந்த மாசத்துல கொடுக்கிறவனுக்கு உண்டாகுதுன்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கிற உங்களையும் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். எவன் இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கப்படும். இந்த மாதத்துல விதைக்கிறவங்க தங்களுடைய அறுவடையை அறுத்து கொண்டு கடந்து செல்ல போறாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை கொடுக்கிறதுக்கு சொல்றாரு, தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணம்ல அந்த அந்த கொடுக்கணும்னு எண்ணம் உள்ள அந்த குணத்துக்கு கர்த்தர் சொல்றாங்க, கண்டிப்பா என்ன நடக்க போகுதான்? அவர் நீர் பாய்ச்சுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப யார் அந்த, இப்ப நான் வனாந்தரத்துல இருக்கிறேன், அந்த பாதை வறட்சியான இடத்துல எனக்கு தண்ணீர் வேணும் என்று நினைச்சா, ஒண்ணு வேதவசனத்துல தியானமா இருக்கணும், ரெண்டு கொடுக்கிறவனாக இருக்கணும். அப்படி கொடுக்கிறவனாக இருக்கும் பொழுது தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க கொடுக்க 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 கொடுக்க, யார் ஒருவன் விதைக்க அதிகமா இறங்குறானோ அவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 49 அதிகாரம் 10வது வசனம். அவங்க அந்த ஆண்டவர் திரும்ப கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. என்னவா? அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. நீங்க எந்த காரியத்தை விரும்புறீங்களோ, எனக்கு ஆத்தும பசி இருக்கு, எனக்கு இந்த காரியத்துல நான் ஒரு 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 திருப்தி இல்லாத தன்மையோட இருக்கிறேன்னா, கர்த்தர் சொல்றாரு, எவன் கொடுத்தானா அவன்கிட்ட திரும்ப கொடுப்பேன். நான் இவ்வளவு மாதம் நான் செலுத்திக்கிட்டு இருக்கேனே, என்கிட்ட என்ன ரிசல்ட்? கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப கொடுக்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. கொடுக்கிறவர் சொல்றாரு, அப்ப நீங்க பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களுக்கு அவர் ஜனத்திற்கு, இன்னைக்கு விசேஷமா உங்களுக்கு இறங்குகிறவர் சொல்றாரு, அவர்களை நடத்துவார், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். கூட்டு போயிடுவாராம். ஹல்லேலூயா. எப்படி? ராஜா முன்னாடி நடப்பாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் பின்னாக வருவாரு. இன்னைக்கு அவர் ஆடுகளின் நல்ல மேய்ப்பன், அவர் முன் நடப்பார். இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆடுகளும் கர்த்தர் நிச்சயமா நல்ல நல்ல நீரூற்றண்டைக்கு கூட்டிட்டு போவார் என்று சொல்லி அந்த சத்தத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி போகும். இன்னைக்கு யாரெல்லாம் நம்பி அந்த வார்த்தை எனக்கு தான் கொடுக்கிறாரு, நான் அவர் பின்னாக செல்வேன், அவர் என்னை நல்ல நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி போறவங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். இன்றைக்கு நல்ல அவர்களை நீரூற்று இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் விட போறாரு. அவரை முதல்ல வார்த்தையை தியானம் பண்றவங்களுக்கு, ரெண்டாவது கொடுக்கிறவங்களுக்கு, மூணாவது அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு
அவரே கொண்டுட்டு போய் விட்டுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொண்டு போய் அங்க விட்டுறாரு. எங்க? நல்ல நீரூற்றண்டைக்கு. ஓசியா 13:5 சொல்றாரு, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். எங்க நம்மளை பார்த்தாராம்? வனாந்தரமான ஒரு இடத்துல. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ வனாந்தரத்தில் இருந்த நான் உன்னை பார்த்தேன். ஆகாரை பார்த்தவர் இன்றைக்கு உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிற தேவன். இன்றைக்கு இந்த வனாந்தரத்துல எப்படி ஆகாருக்கு ஒரு செழிப்பான ஒரு நீரூட்டை காண்பித்து கொடுத்தாரோ, இன்றைக்கு அப்படி உனக்காக ஒரு நீரூட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் கண்ணா அதை காணும்படிக்கு கர்த்தர் உன்னை கூட்டி திரும்பி பார்க்க வைப்பார். நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் திருப்தியாகத்தக்கதாக அந்த நீரூற்றுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு இடத்துல வந்த உடனே அவருக்கு ஒரு தாகம் உண்டாகும். அவர் தாகம் எடுத்த உடனே அந்த இடத்துல அவர் நின்று அந்த தண்ணீர் எடுக்க வருகிற இடத்துல இந்த கிணற்றண்டையில நின்று ஒரு காரியங்களை அங்கே ஒரு சம்பவிக்கும் ஒரு காரியங்களை பார்ப்பார். 14ஆம் வசனம் பாருங்க. அதுல என்ன சொல்லுது? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுவேன்னார்ல, கூட்டிட்டு போய் விடும் பொழுது அவர் கொடுக்கிற தண்ணீர் அது அந்த செழிப்புல நீங்க போய் நிக்க போறீங்களோ, இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து அந்த செழிப்பு உங்களை விட்டு கடந்து போகாது. அந்த செழிப்பு உங்களை விட்டு போகாத அந்த நீரூற்றன்றைக்கு அவர் கூட்டு போறார். ஃபாலோ பண்றவனுக்கு 3 காரியம் சொன்னாரு. 1, வேதவசனத்தை தியானம் செய்கிறவனுக்கு, 2வது கொடுக்கிறவனுக்கு, 3வது அவரை பின்பற்றியே போகிறவனுக்கு. கர்த்தர் சொல்றாரு எப்படி பின்பற்றுறது, எந்த இடத்துல எப்படி பின்பற்றுறது. ஒரு இடத்துல நீங்க ஒரு காரியம் நடக்கும்போது, இந்த இடத்துல எனக்கு பதிலா ஏசப்பா இருந்திருந்தான்னா என்ன செஞ்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சா போதும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு தண்ணீர் எடுக்க போறீங்க, போற இடத்துல ஒரு பெரிய வாக்குவாதம் ஆகுது. நான் தான் போடுறீங்க, நான் தான் இது பண்ணணுன்னு. தண்ணீரை நீ எடுத்துக்க. ஏசு இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாருக்கும் அந்த நீரூற்ற திறந்து கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. அது போல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அங்க போய் தண்ணி தாகன்னு கேட்ட உடனே நான் உங்களுக்கு கொடுக்க கூடாது, நாங்க சமாரியரா இருக்கோம், நீங்க யூதர்களா இருக்கீங்க, நீங்க எப்படி நீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பல காரியங்கள் வாக்குவாதம் ஆகுது. ஆனா இயேசு அங்க சொல்றாரு, நான் கொடுக்க போற தண்ணீர் எப்படி இருக்கு தெரியுமா? நீ குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் இனி தாகம் உண்டாகாது. இதுதான் இந்த மாசத்துடைய தீர்க்கமான வார்த்தை. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்லக்கூடிய வார்த்தை. நீ அந்த செழிப்புள்ள இடத்துக்கு வந்துட்டேன்னா அந்த செழிப்பு உன்னை விட்டு நீங்காது. அது நீங்காத தண்ணீர் ஊற்றண்டையிலே, அது நித்திய காலமாய் கர்த்தர் அந்த நீரூற்றண்டையிலே நம்மளை வைத்திருப்பார். இயேசுவை நம்புறவனுக்கு என்ன பலன்னா, அந்த நீரூற்று நம்மை விட்டு கடந்து போகாது. அல்லேலூயா. அது கடந்து போகாத நீரூற்றாய் கர்த்தர் அதை மாற்றுகிறார். யாரு அதை எடுக்க, யாரு அதை சுதந்திரித்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நீதிமொழிகள் 13:4 சொல்லுகிறது, சோம்பேறியோடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றையும் பெறாதான். சோம்பலா இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டேன், அதை பார்த்துக்குவான், அது கிடைக்காது, அது பாப்பான்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் விரும்பியும் ஒண்ணுமே அவன் பெற மாட்டான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியா. எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, எனக்கு தான் இந்த வாக்கு தத்தம், கர்த்தர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு யாரு நம்பி நிக்கிறாங்களோ அந்த தோட்டம் செழிக்கும். அவன் தான் நீரூற்றண்டைக்கு வந்திருக்கான். நீங்காத நீரூற்றுக்கு கர்த்தர் உங்களை கூட்டி வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோம்பேறி தான் அது என்ன செஞ்சிருமா? பெறவே மாட்டான்,
அது என்ன செஞ்சிருவான்? அவன் இழந்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதை இழந்து போவான். நீதிமொழிகள் 28:25 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்து ஓங்குவாங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு செழிப்பை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். கர்த்தர் சொன்னபடி உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத என்றென்றைக்கும் வற்றாத எப்பொழுதும் வற்றாத நீரூற்றண்டைக்கு கர்த்தர் உங்களை கூட்டிச் சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? இயேசு நல்லவர், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நிச்சயமா செழித்தோங்கும், செழிப்பு உண்டாகும். நீங்க சொன்னீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் என்று. ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை நம்பாமல், அந்த வார்த்தையை பின்பற்றாமல், அந்த வார்த்தையை தியானம் செய்யாமல், இந்த வார்த்தையை எடுத்து 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 வாசித்து அதை எங்களுக்குள்ளே எங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சோம்பேறி இழந்து போகிறதை போல இழந்து போகாதபடிக்கு நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாய் மாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமா இந்த வசனம் எனக்குத்தான் நம்புறவங்க இதிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சிகளா எங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அநேக ஆத்மா செழிக்கட்டும். அவருடைய ஆண்டவரே, எந்த இடம் வனாந்தரமான இடம், அந்த இடத்துல தாகம் உண்டாக, அந்த தாகத்தை நீர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறீர். அங்கே எப்படி நீங்க கடந்து சென்று நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய நித்திய காலமாய் உன்னோடு இருக்கும் என்று சொன்னீரே, அந்த நித்திய காலமாய் இருக்கக்கூடிய தண்ணீர் அவர்களை நிரப்பட்டும், அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் அவர்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தும். வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மேன்மையான ஆசீர்வாதம் பெறுவார்களே. இன்றைக்கு வந்த பிள்ளைகளை நான் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். அவர்கள் இந்த மாதம் முழுவதும் சாட்சியா இருக்க உதவி செய்யும். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.